श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. अभिषेकपद्धति श्लोकं 200. मनुवंशपुरोहितेन मन्त्रैः अभिमन्त्र्य त्वयि पादुके प्रयुक्तम् अभिषेकजलं क्षणेन राज्ञां शमयामास समुत्थितान् प्रतापान्. பதபதார்த்தம். பாதுகே வாராய் பாதுகையே, மனுவம்ச புரோஹிதேன மனுவம்சத்திற்கு உபாத்தியாயரான வசிஷ்டராலே, மந்திரைஹி மந்திரங்களாலே, அபிமந்திரிய ஜபித்து, துவயி உன்னிடத்தில், பிரயுக்தம் சேர்க்கப்பட்டிருக்கின்ற அபிஷேக ஜலம் பட்டாபிஷேக ஜலமானது, ராஜ்ஞாம் சத்ரு ராஜாக்களுடைய, சமுத்திதான் கிளம்பி இருக்கின்ற, பிரதாபான் பராக்கிரமமாகின்ற நெருப்புகளை, க்ஷணேன சற்று நாழிகைக்குள்ளே, ஷமயாமாச அணைத்தது அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது இது வரைக்கும் பாதுகையோட பட்டாபிஷேக நீரானது ராமன்ற மரத்துக்கு வேறான பாதுகைக்கு அளிக்கப்பட்ட நீர், கைகேயால் ஏற்பட்ட களங்கத்தை போக்கின நீர், பூமாதேவியோட தாபத்தை தீர்த்த நீர், பூமின்ற பசுவுக்கு அளிக்கப்பட்ட நீர், வரம் அளிக்கும் நீர், துஷ்டர்களுக்கு சாபம் அளிக்கும் நீர், இப்படியெல்லாம் விதவிதமாக அந்த பட்டாபிஷேக ஜலத்தை சுவாமி விவரித்தார். ஆனால் பொதுவிலேயே ஒரு தண்ணீர் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான குணம், அதோட மெயின் பர்பஸ்ன்னு பார்த்தோன்னா நெருப்பை அணைக்கும். இப்போ எந்த நெருப்பை அணைச்சது இந்த பட்டாபிஷேக நீர் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சாய்க்கிறார். அதாவது ராமன் காட்டுக்கு போயிட்டார், பரதன் பட்டம் ஏற்றுக்கலை, தசரதன் மாண்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இது ராஜா இல்லாத ராஜ்யமாக இந்த அயோத்தி இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே, இப்போ நாம் படையெடுத்து போனோம்னா நம்மளால் இது ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு நினச்ச சத்ரு ராஜாக்களுடைய பராக்கிரமன்ற நெருப்பை எந்த தண்ணீர் அணைச்சது அப்படின்னா பாதுகையோட பட்டாபிஷேக நீர். பாதுகைக்கு பட்டாபிஷேகம் ஆயிரத்துன்னு தெரிஞ்ச உடனே அவளோட பராக்கிரமன்ற நெருப்பெல்லாம் அப்படியே அணைஞ்சு போயிருத்தான். ஏன்னா இது எப்பேற்பட்ட நீர் அப்படின்னா மனுவம்ச புரோகிதரான வசிஷ்டராலே ஜபிக்கப்பட்டு பாதுகைக்கு சேர்க்கப்பட்ட நீர். இது பார்த்தோன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான நீருங்கிறது புரியும். ஏன்னா வசிஷ்டரால அப்படின்னு சொல்லும்போதே அதுக்கு ஒரு தனி ஏத்தம் இருக்குது. ஜபிக்கப்பட்ட மந்திரத்தால் அப்படின்னு சொல்லும்போது மந்திரத்தினால வர சக்தின்றது வேற இருக்குது. இப்போது இது பாதுகைக்கு சேர்க்கப்பட்டதுன்னா பாதுகைக்கே ஸ்வயமாக இருக்கிற சக்தின்னு ஒன்று இருக்குது. ஆக இந்த மூணுமே சேரும்போது வசிஷ்டரால் மந்திரத்தினால் ஜபிக்கப்பட்ட பாதுகைக்கு சேர்க்கப்பட்ட நீர் அப்படின்னும்போது சத்ரு ராஜாக்களுடைய பராக்கிரமமானது அப்படியே அணைஞ்சு போயிட்டான் இந்த தண்ணீரில். என்ன ஒரு அழகான கவிநயம் பாருங்க. ஆக இந்த ஜலமானது சத்ருக்களை அவளோட பராக்கிரமத்தை அணைக்கும் நீராக ஆச்சு அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக இது அமைஞ்சிருக்கு. இப்போ இதோட ஸ்வாபதேசம் அப்படின்னு பார்த்தோன்னா இது அப்படியே நமக்கு லைன் பை லைனே நமக்கு புரிகிற மாதிரியே சுவாமி கொடுத்துருக்கார். என்னென்னா அயோத்தியை தன் கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு நினச்ச சத்ரு ராஜாக்களுக்கு பாதுகைக்கு பட்டாபிஷேகம் ஆச்சுன்னு தெரிஞ்ச உடனே பராக்கிரமமானது குறைஞ்சி போயிடுது அப்படிங்கிறது. அதே மாதிரி வேதத்தை தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வந்து தாங்க சொல்கிற மாதிரி தான் அதுக்கான விளக்கம்னு சொல்லணும்னு நினச்சி வேதத்துக்கு குதர்க்கமாக அர்த்தம் சொல்ல ட்ரை பண்ணவாள முயன்றவர்களை நம்மாழ்வாரின் பாசுரங்கள் கண்டு, அதுவும் நம்மாழ்வாராக இந்த நம்மாழ்வாரை கொண்டாடுற மனுவம்ச புரோகிதர் யாருன்னா நம்மளுடைய பாஷ்யக்காரர் அப்படின்னு இங்கே உருவகப்படுத்துகிறோம். அதாவது எப்படின்னா பாஷ்யக்காரருக்கு எல்லாத்துக்குமே பிராதானியம் எங்கேருந்துன்னா நம்மாழ்வாரோட பாசுரங்கள்லேருந்து தான். ஆக இங்கே நம்மாழ்வாருங்கிறவர் பாதுகைக்கு சமமானவர். அந்த சாமியம் தான் நம்ம முதலேருந்தே பார்க்குறோம். அப்பேற்பட்ட நம்மாழ்வாரோட பாசுரங்களை வச்சுண்டு மனுவம்ச புரோகிதருக்கு சமமான நம்மளுடைய பாஷ்யக்காரர் இந்த அயோத்தியை கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு நினச்ச சத்ரு ராஜாக்கள் மாதிரி வேதத்தை தங்களோட கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு நினச்சி வேதத்திற்கு குதர்க்க அர்த்தம் சொன்னவாளை
அவளோட அந்த பராக்கிரமத்தை, அந்த நெருப்பை இவர் நம் பாஷ்யக்காரரானவர் நம்மாழ்வாரோட ஸ்ரீசுக்திகளை வச்சுண்டு இந்த நெருப்பை அணைச்சார் அப்படிங்கிறது. இங்கேயும் நம்ம பார்த்தோன்னா பாஷ்யக்காரருங்கிறவருக்கே தனியான பெருமை, நம்மாழ்வார் பாசுரங்களுக்கு தனியான பெருமை, நம்மாழ்வாருக்கே தனியான பெருமை. இது 3 ஒன்று சேரும்போது அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது. இந்த பாதுகையை வச்சு சொல்லும்போது இதில் இன்னொரு சூக்ஷ்மமான அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ ஸ்ரீசன்னதிகளில் போகும்போது, ஆசிரமத்துக்கு போகும்போது பிரகிருதம் ஆண்டவனால், பிரகிருதம் ஐஷிங்கரால் இதுக்கு முன்னாடி இருந்தவாளோட பாதுகைகளானது பூஜிக்கப்பட்டு மந்திரங்கள் மூலமாக பூஜிக்கப்பட்டு இவர் கையால் நம்மளுக்கு அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த பாதுகைகளோட தீர்த்தத்தை நம்ம வாங்கிக்கும் போது அது எவ்வளோ பவர்ஃபுல்னு ஒரு நிமிஷம் நம்ம அதை நினச்சி பார்த்து வாங்கிக்கணும். அப்படிங்கிறது நம்மளுக்கு அனுஷ்டானத்தை சொல்லித்தர ஸ்லோகமாகவும் இது இருக்குது. அதாவது பிரகிருதமாண்டவனுக்குன்னு இருக்கிற ஒரு பவர் உண்டு, பூர்வ ஆச்சாரியர்களுக்குன்னு இருக்கிற பவர் உண்டு. இவரால் அவரோட பாதுகைகளுக்கு ஆராதனம் பண்ணப்பட்டு அப்பேற்பட்ட தீர்த்தம் அப்படின்னா அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் எவ்வளோ வசதி அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுக்குற ஸ்லோகமாகவும் இது அமையிறது. இது நம்மளுடைய நம் சுவாமி ராமானுஜர் பரமாக இது சொல்லும்போது, அதாவது இப்போ இதுக்கான சுவாபதேசம் நம்ம பார்க்கும்போது நம்மாழ்வார் அவரோட ஸ்ரீசுக்திகளை வச்சுண்டு எப்படி ராமானுஜர் ஜெயிச்சார் எல்லாரையும் அப்படின்னு சொல்லும்போது, நம் சுவாமி சாய்க்கிறார் பாஷ்யக்காரரோட பெருமையை சொல்லும்போது, கபர்த்தி மதகர்த்தமம் கபில கல்பனா வாகுராம் தூரத்யய மதீத்யத்தத் த்ருஹின தந்திர யந்த்ரோதரம் குத்ருஷ்டி குஹனாமுகே நிபதத பரபிரம்மணா கரகிரக விசக்ஷனோ ஜெயதி லக்ஷ்மணோயம் முனிகி அப்படிங்கிறார். அதாவது ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. என்னென்னா, பரபிரம்மத்துக்கு, அதாவது பிரம்மத்துக்கு ஒரு கஷ்டம் வந்துருத்தோம். என்னென்னா, வேதத்தை தப்பாக அர்த்தம் பண்ணி பிரம்மங்கிறது சூன்யம், அதுக்கு குணம் கிடையாது, ஜீவாத்மாவே தான் பரபிரம்மம், கைவல்யமே மோட்சம், பிரம்மத்துக்கு விபவம் ஸ்வரூபம் ரூபம் எதுவுமே கிடையாது, எல்லாமே மாயை, இப்படின்னெல்லாம் எல்லாரும் சொல்ல தொடங்கிய அந்த மற்ற மதங்களுக்கு முன்னால் நம் யதிராஜர் நம்மாழ்வார் உள்ளிட்ட அத்தனை ஆச்சாரியர்களின் பாசுரங்களையும் ஸ்ரீசுக்திகளையும் அடிப்படையாக வச்சுண்டு வேதத்துக்கு விளக்கம் கொடுத்து எப்பேற்பட்ட பெருமாளவர் எம்பெருமான்றவருக்கு திருமேனி ஸ்வரூபம் குணம் விபவம் எல்லாம் உண்டு அப்படின்னு ஸ்தாபித்து ஹயக்ரீவனையே ஆராத்திய தெய்வமாக வழிபடுற சாக்ஷாத் சரஸ்வதியால் ஸ்ரீபாஷ்யக்காரர்னு பட்டம் வாங்கிண்டு பிரம்மத்தோட பெருமையை உலகுக்கு சொல்லி இந்த மாதிரி தப்பாக அர்த்தம் பண்ணுறவாளையெல்லாம் ஜெயிச்சு இதெல்லாம் பண்ணி என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த பரபிரம்மத்தையே பல சங்கடங்கள்லேருந்து காப்பாற்றினவர் யாருன்னா நம்ம எதிராஜர்னு சாய்க்கிறார் நம் சுவாமி. இப்பேற்பட்ட சங்கடத்தில் மாட்டிந்த பரபிரம்மத்தையே காப்பாற்றினவர் யார் அப்படின்னா எங்களோட எதிராஜர் அப்படிங்கிறார் நம் சுவாமி. ஆக நம்மளுடைய ஆச்சாரியர்கள் எழுந்தருளி இருக்கிற இடத்துல எந்த விதமான சத்ருக்களும் இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் நம்மாண்டவன் வியாக்கியானம் இந்த ஸ்லோகத்துக்கு. ஆக நம்மாழ்வார்லேருந்து ஆரம்பித்து நம் சுவாமியால் கொண்டாடப்பட்ட பாஷ்யக்காரர் வரைக்கும் நம்மால் கொண்டாடப்படுற நம் சுவாமி வரைக்குமே நமக்கு ஆச்சாரியர்களோட துணை இருக்கும்போது எந்த விதமான சத்ருக்களும் நம்மை நெருங்க முடியாது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினால நமக்கு தெளிவாக தெரியறதடையே. அவளோட அந்த ஆசீர்வாதங்களை இன்னும் 2 நாளில் சுவாமியோட திருநக்ஷத்திரம், அது நமக்கு நல்லபடி சுவாமியோட அனுகிரகம் பூர்த்தியாக கிடைக்கணும்னு வேண்டின்னு இந்த ஸ்லோகத்தை தலைக்கட்டுகிறேன். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.